நிறைய கம்பெனிஸ்ல வந்து உங்களுக்கு சம்பளமே கொடுக்காமலே ஏமாத்திருக்காங்களா? அது நிறைய உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாமே. நம்ம அந்த இந்த இதில் அப்பலேருந்தே வரும்ல. ஆமா அந்த காலத்தில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா செக்கு கொடுப்பாங்க. செக்கு எடுத்துகிட்டு போய் ஆமா ஒரு 10 வாட்டி பேங்க் நடப்போம். இல்லைங்க பணம் இல்லைங்க அடுத்த நாள் வாங்க அப்படின்னுவாங்க. மறுபடியும் போவோம். இந்த மாதிரி நிறைய அது நடந்திருக்கு. அது நம்ம என்ன பண்ணுறது, அது நம்ம பழகிட்டோம். ஒரு சில பேர் கொடுப்பாங்க கரெக்டாக, சில பேர் அப்படி முன்ன பொண்ணு இருக்கும். நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போய் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. அதனால நான் அப்படியே விட்டுட்டு நான் எந்த ஒரு அது எவ்வளோ இது இருந்தாலும் நான் வந்து அது பெருசாக வந்து இது பண்ண மாட்டேன். சரி ஓகே எவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய நிறைய கம்பெனியில் அந்த மாதிரி நடந்தது. ப்ரோக்ராமில் கூட அப்படிதான். ப்ரோக்ராம் கூட அப்படிதான். லாஸ்ட் மினிட் வரைக்கும் தரேன்னுவாங்க. லாஸ்ட் மினிட் சார் நீங்க வண்டி ஏறது வரை கொடுத்துருவோம் இப்போ அப்படின்னு வந்து ஜிபேன்றாங்க. அதுக்கு முன்னாடிலாம் சார் நீங்க ஒரு 5 நிமிஷத்துல ஜிபே பண்ணிடுற அப்படின்னு விடுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப கோபக்காரராச்சு. ஆனா டென்ஷன் ஆவேன். அது காரணத்தோட தான் வரும். அப்போ அவ்வளவு டென்ஷன் ஆனீங்கன்னா கூட உங்களுக்கு கெட்ட வார்த்தை வராது. அப்பதான் ட்ரெயின் ஏறுவோம். அப்பதான் வந்து செல்ஃப் எடுப்பாங்க. என்ன சார் வந்து யோ ட்ரெயினு போதியா நான் வந்து அதே மாதிரி பஸ் வர சொல்லுவாங்க. டைம் ஆகுது டிராவல்ஸ் போகணும் பஸ் அப்படின்னா நம்ம டிராவல்ஸ் தான் சார் நான் சொன்னா நிக்கோ போய் அந்த மாதிரி அத இது இருக்கு. ஆனா நமக்கு வந்து எல்லாரும் உங்க குழந்தைங்க மேல எல்லாம் கோவப்பட்டிருக்கீங்களா? கோவப்படுவேன். கோவப்பட்டு அது இதெல்லாம் சொல்லுவேன். தப்பா இருந்தால் இந்த மாதிரி நடக்காத, இந்த மாதிரி பண்ணுங்க, ஏன் இந்த மாதிரி வந்து தப்பான இது பண்றீங்க அப்படி சும்மா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இப்போ டியூஷனுக்கு ஏன் போகல அது திட்டுவேன். அப்புறம் பையன் வந்து டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போவேன், கரெக்டாக போவா அப்படின்னு திடீர்னு வந்து போக மாட்டேன்னு சொல்லுவான். அது வந்து அவங்க ஸ்டைலில் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்போ வந்து இது பண்ணுறீங்க, அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படணும். அப்புறமா இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவேன். உங்க வைஃபை திட்டு இருக்கீங்களா? அது திட்டலாம் கிடையாது, சும்மா அதுதான் இதே மாதிரி தான். உங்க வைஃப் உங்களை திட்டிருக்காங்களா? இல்லை அதில் சும்மா இது பண்ணுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அப்படி அது திட்டாது, அந்த மூஞ்சி ரியாக்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிருவேன். இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் போகிறோம் இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. குடிக்கிறவங்க தப்புன்னு நான் சொல்ல, என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபன், ஒரு ஜாலி, அப்படியே லைட்டாக சரக்க போட்டு வந்து நம்ம பண்ணுற ப்ரோக்ராம்ஸ்க்கு கை தட்டுறது, அவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம். அந்த மாதிரி நேரங்களில் உங்கள் கூட நிறைய ஹீரோயின்ஸ் வந்துருப்பாங்க. உங்கள் ஷோ, நீங்கள் பண்ணுற ஷோ, உங்கள் கூட ஹீரோயின்ஸ்லாம் வருவாங்க, டான்சர்ஸ் வருவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க அந்த கோயில் பிரமணம் சொல்லும்போது தண்ணி போட்டு அந்த இது கலாய்ப்பாங்க போவாங்க. அது ஒன்றும் நம்ம இது பண்ணுறதில்ல. அவங்க வந்து பேசி நம்ம மேடையில் பேசிட்டு போது வந்து தண்ணி போட்டு இதுவாக பேசுவாங்க ஜாலியாக. அதே மாதிரி அவங்க கூட நானும் ஜாலியாக பேசுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? உங்களை சும்மா வம்புக்கு இழுக்கிறது, இது பண்ணி கிண்டல் பண்ணுறது, பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கூட அப்படிதான் இருக்காது. நம்ம ஒரு சில பேர் ஒரு 4 பேர் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் போனாலும் ப்ரோக்ராம் ஒரு 4 பேர் இந்த மாதிரி இருக்கும். அது நம்ம கண்டுக்கூடாது. அதே மாதிரி வந்து அவங்க ஏதாவது பேசினா நான் அவங்க கூட கவுண்டர் கொடுத்து பேசி அது வந்து ஜாலியாக எடுத்துக்கணும். நான் அது நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆனால் தான் தப்பாகிடும். அது வந்து ஏதாவது ஒன்று பேசுவாங்கல்ல, அதுக்கு பதில் கொடுத்து உட்காரியா அப்படின்னு ஏதோ அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அப்படி போட்டு அனுப்பிச்சு ஜனங்க சிரிச்சிடுவாங்க எல்லாமே. அந்த மாதிரி பார்ட்டிக்காரங்க நான் பாதி பேர் கொஞ்சம் டென்ஷன் தான் இருப்பாங்க, பாதி பேர் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் வந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிட்டு அதே மாதிரி சொல்லுவோம். சார் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க, அவங்கள கரெக்டாக இது பண்ணால் அப்போ வந்து இது பண்ணி போலீஸோடு வர வச்சு நம்ம எந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போனாலும், அது பாய்ஸ் கேர்ள்ஸ் யார் ஆர்டிஸ்ட் யார் கூப்பிட்டு போனாலும் அந்த பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் நான் இந்த புதுக்கோட்டை திருவப்பூரில் பண்ணுவேன் வருஷம். இப்போ 20 வருஷம் 22 வருஷம் மேலே ஆகுது. அது நான் தான் வருஷம் பண்ணுவேன். அப்போ எல்லா ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு போவேன். அப்படின்னு என்னது கோயில் திருவிழா இப்போ நடக்குமே அதுவா? புதுக்கோட்டை இல்லை இது வருஷம் மார்ச் மாதம் நடத்தும் கோயில் ப்ரோக்ராமு. அந்த பாட்டு ரங்கநாதன் சொல்லிட்டு அவர் வந்து வருஷம் நான் நம்ம கூட தான் கொடுப்பாரு. அப்போ 23 வருஷமா வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு போவேன். அப்போ அவங்க வந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு போவோம். சில சம்பவம்லாம் நடக்கும். திடீர்னு வந்து ப்ரோக்ராமில் வந்து ஒரே கலாட்டம் நடக்கும். அவனுக்குள்ளே அடிச்சுக்குவானுங்க. திடீர்னு இந்த மாதிரிலாம் வரும். அப்புறம் பேசிக்கிச்சு அது பண்ணி அது பண்ணி விட்ருவேன், சைலண்ட் பண்ணி விடுவேன். அப்படி இதுவாகிடுவாங்க. அது கோயில் ப்ரோக்ராம்னா இந்த விஷயமெல்லாம் நடக்கும். அதுதான் கோயில் ப்ரோக்ராம். அப்படி நடந்தால் தான், அந்த அசம்பவம் நடந்தால் தான் அதுதான் கோயில் ப்ரோக்ராம். அப்படிதான் இருக்கு. அதான் திருவிழா. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்ககிட்ட பேசுறது. ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. அண்ட் உங்களோட கான்ஃபிடென்ஸோட லெவல் வந்து அன்பிலீவபிள். இப்படி தான் இருக்கணும். உங்களை மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க இருக்க மாட்டாங்க, தப்பு பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க. பசங்களை எப்படி கரெக்டாக வளர்க்கணும்,
அது வந்து உங்ககிட்ட தான் கத்துக்கணும். கண்டிப்பா. ஸோ இன்னும் நிறைய இருக்கு உங்ககிட்ட பேச வேண்டியது. அது நம்ம ஆஃப் த கேமரா பேசலாம். சரி. அண்ட் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச்.